மசாலா தோசை செய்ய போகிறேங்க. அதுக்கு 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, 1 ஸ்பூன் சோம்பு, 2 ஸ்பூன் மிளகாத்தூள், 1/2 கிலோ வெங்காயம், 300 தக்காளி, 1/2 கிலோ உருளைக்கிழங்கு எடுத்துருக்கிறேன். இப்போ எண்ணெய் சட்டியை வச்சு ஒரு 100 எண்ணெய் ஊற்றிக்கணும். அதில் அந்த வெங்காயத்தையும் போட்டு நல்லா வதக்கிட்டு தக்காளி எடுத்து போட்டுக்கலாம். அதில் போட்டு இந்த மசாலாவுக்கு தேவையான உப்பு அதில் போட்டுடலாம். தக்காளி நல்லாவே வதங்கிடும். நல்லா இந்த அளவுக்கு வதங்கணுன்னா 1 ஸ்பூன் மஞ்சத்தூள், சோம்புத்தூள் 1 ஸ்பூனு, மிளகாத்தூள் 2 ஸ்பூனு, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 2 ஸ்பூனு போட்டு நல்லா வதக்கிக்கணும். இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வாசனை வர்ற வரைக்கும் அதில் வதக்கணும். இதில் தண்ணியெல்லாம் ஊற்ற வேண்டாம், தக்காளியில் இருக்கிற தண்ணியே போதும். நல்லா இந்த அளவுக்கு வதக்கிட்டு உருளைக்கிழங்கு நைஸாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். ரொம்ப மாவாக நசுக்கிடக்கூடாது. அதை கொஞ்சம் ஒன்றும் பாதியமாக இருந்தாக்கா நல்லாயிருக்கும் சாப்பிட்றப்ப. இந்த அளவுக்கு எடுத்து நசுக்கிட்டு அப்படி கையால் பிணைஞ்சு விட்டாப்புல போட்டாக்கா அதோட அந்த மசாலாவோட ஒன்று சேர்கிற அளவுக்கு நல்லா போட்டு மிக்ஸ் பண்ணிடணும். அதில் நல்லா போட்டு இந்த அளவுக்கு கலந்துட்டு பச்சை கொத்தமல்லி இருந்தால் நைஸாக கட் பண்ணி போட்டு அதையும் கிளறி நிறுத்தினாக்கா இந்த தோசையில் வைக்கிறதுக்கான மசாலா ரெடி. அவ்வளோதாங்க இந்த மசாலா. அடுத்தது தோசைக்கல்லை வச்சு இந்த தோசை நம்மளால் எவ்வளோ மெலிசாக ஊற்ற முடியுமோ அந்த அளவுக்கு ஊற்றிக்கலாம். தோசையை ஊற்றி ஒரு மூடி வச்சு மூடிட்டோம்னா நல்லா ரோஸ்ட் ஆயிரும். இப்போ மசாலாவை நடுப்புற ஓரமாக எப்படி வேணாலும் வச்சு நல்லா மடக்கிடணும். அதை அப்படியே மடக்கிடணும். மடக்கி எடுத்துட்டாக்கா மசாலா தோசை ரெடி. சூப்பராக இருக்குங்க அந்த தோசை. பிள்ளைங்களாம் ரொம்பவே நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இதுமாரி செஞ்சு கொடுத்தாக்கா ஒரு சேஞ்சாக இருக்கும். வெறும் தோசையை சாப்பிட்டு இதை சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். அது இதுக்கு சட்னியெல்லாம் கூட தேவையே இல்லை, சும்மாவே சாப்பிட்றலாம். இந்த மசாலாவோட பிச்சு சேர்த்து சாப்பிட்றப்ப ரொம்ப நல்லாயிருக்கும். அது இந்த வீடியோ பிடிச்சவங்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள்.